ஒரு சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கிற ஒரு படத்துக்காக தங்களோட உயிரையே பணைய வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தங்களோட உடலை வருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நடிகர் விக்ரம். நடிகர் விக்ரம் காசி பிதாமகன் ஐ அப்படின்னு நிறைய படங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சது நம்ம சேது படம் தான். என்னதான் விஜய் அஜித்துக்கு முன்னாடியே நடிகர் விக்ரம் சினிமாவுக்கு நடிக்க வந்திருந்தாலும் அவருக்கு முதல் வெற்றி கிடைச்சது சேது படத்தில் தான். 1990 சினிமாவில் அறிமுகமான விக்ரம் பார்த்தீங்கன்னா சேது படத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 படம் நடிச்சிருப்பாரு. அந்த 20 படத்துல எந்த படமுமே பெருசா வெற்றி அடையல, எல்லாமே தோல்வி படமா தான் இருந்தது. இந்த சேது படத்தின் மூலமா தான் விக்ரம்க்கு முதல் வெற்றி கிடைச்சது. சேது படத்துல பாத்தீங்கன்னா விக்ரம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டருக்காக இவர் 21 கிலோ வரைக்கும் எடையை குறைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தலைக்கும் வேற மொட்டை அடிச்சு நகங்களையும் நீளமா வளர்த்திருக்காரு. அப்புறம் உடலை கருமையாக்கணும் அப்படிங்கறக்காக மணிக்கணக்கில் வெயிலேயே நின்று தன்னோட ஸ்கின்னை கருப்பாக்கி இருக்காரு. உடம்ப குறைக்கிறதுக்காக விக்ரம் வெறும் ஃப்ரூட் ஜூஸும் சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்டு உடம்ப இந்த அளவுக்கு குறைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியே ரியலா நடிக்கணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்களோடய பேசி பழகி அந்த கேரக்டராவே மாறி இருக்காரு. அதனால இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் அப்படியே இருந்திருக்காரு. பழைய நிலைமைக்கு திரும்பறதுக்கே கொஞ்சம் நாள் தேவைப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இவர் கேரக்டராவே மாறி இருக்காரு. என்னதான் விக்ரம் இந்த படத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு முடிச்சிருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான தியேட்டர் தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. அதுலயும் முதல் ஒரு வாரம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு கூட்டமே இல்லாம தான் இருந்திருக்கு. அப்புறம் 2வது 3வது வாரத்துல இருந்து தான் இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. சேது படம் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்புறமா தில் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல போலீஸ் ஆகணும்னு விக்ரம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி பாடியை பில்டப் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஒரு நாளைக்கு 25 முட்டை ஒரு முழு கோழி அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பாடி பில்டர் மாதிரி உடம்பை ஏற்றி வச்சிருப்பாரு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததா காசி படத்துல கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாரு. தில் படத்துல இருந்த உடம்ப அப்படியே குறைச்சு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட நிறத்தை கருப்பாக்கணும் அப்படிங்கறக்காக மறுபடியும் வெயிலேயே நின்று கருப்பா மாறி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பொதுவா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சாங்கன்னா லென்ஸ் வச்சு தான் நடிப்பாங்க. ஆனா விக்ரம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல லென்ஸ் எல்லாம் எதுவும் வைக்காம தன்னோட கண்களை மேல் நோக்கி பார்த்து கருவிலியை மறைச்சு கண்ணு தெரியாத மாதிரி தொடர்ந்து 45 நாள் நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பார்வையே ரொம்ப பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் கண்ணாடி போடுற நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பிதாமகன் படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடிச்சாரு. அந்த கேரக்டரையும் அவ்வளவு ஈஸியா யாராலையும் பண்ணிட முடியாது. இந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்காகவும் தன்னோட மனநிலையே பாதிக்கப்படுற அளவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து விக்ரம் இந்த கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அடுத்ததான் அன்னியன் படத்துல விக்ரம் நடிச்சாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஆளுக்குள்ளேயே 3 கேரக்டர் இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்காக அவர் கிட்டத்தட்ட 2 வருஷத்தை ஒதுக்கி இருக்காரு. முடிய நீளமா வளர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக வெளியே எங்கேயுமே போகாம இருந்திருக்காரு. இந்த படத்துல அம்பி கேரக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொப்பையோட இருப்பாரு. அதே சமயம் அன்னியன் கேரக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜிம் பாடியோட ஃபிட்டா இருப்பாரு. சோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படிங்கறதுக்காக அம்பி கேரக்டர்ல நடிக்கும் போது விக்ரம் தண்ணியை நிறைய குடிச்சு தொப்பை வர வச்சிருவாரு. அதே சமயம் அன்னியன் கேரக்டர்ல நடிக்கும் போது அப்பவே ஜிம் கிட்ட எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கேயே ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப ஃபிட்டா மாத்திட்டு திரும்பவும் அன்னியன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இதை பத்தி டைரக்டர் சங்கரே சொல்லியிருக்காரு. ஷார்ட்டுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார், ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு மசில்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஏத்திட்டு வருவாரு. இமீடியட்டா அப்படியே அம்பி ஷாட் வரும். உடனே என்ன பண்ற, நிறைய தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சா தொப்பை பெருசாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐ படத்தில் கூன் விழுந்த மாதிரி விக்ரம் நடிச்சிருப்பாரு. இந்த ஒரே படத்தில் பார்த்தீங்கன்னா 4 விதமான கெட்டப்புகளை நடிச்சிருப்பாரு. உடல் எடையும் பார்த்தீங்கன்னா 4 விதமாக குறைச்சிருக்காரு. பாடி பில்டராக வர இந்த கேரக்டருக்காக உடல் எடையை 85 கிலோவா அதிகரிச்சிருக்காரு. அடுத்ததாக மாடலாக வர இந்த கேரக்டருக்காக 70 கிலோவாகவும், கூன் விழுந்த மாதிரி வர இந்த கேரக்டருக்காக 55 கிலோவாகவும் குறைச்சிருக்காரு. அப்புறம் இந்த ஒரு பாட்டில் வர இந்த கேரக்டருக்காக 110 கிலோவா தன்னோட உடல் எடையை அதிகரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்காக தன்னோட தலையை மொட்டையை அடிச்சுக்கிட்டு பல மணி நேரமாக மேக்கப் போட்டு நடிச்சிருக்காரு. அடுத்ததாக நடிகர் விஷால் சத்தியம் படத்துல 6 பேக் வச்சு நடிச்சிருப்பாரு. அந்த படம் சரியா போகலைனாலும் அடுத்ததா அவனிவன் படத்துல பாத்தீங்கன்னா மார்கன் இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. பொதுவா இந்த மாதிரி கண்ணை கொஞ்ச நேரம் வச்சாலே நமக்கு கண்ணு வலிக்கும். ஆனா விஷால் தொடர்ந்து பல நாட்களா கண்ணை இதே மாதிரி வச்சு படம் முடிவு வரைக்கும் நடிச்சிருக்காரு. அதனால இவரோட கண்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. கண் நரம்பெல்லாம் புடைச்சிட்டு வெளியே வந்திருக்கு. இதை பத்தி நடிகர் ஆர்யாவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. டெய்லி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண் வலி தாங்க முடியாம இவர் அழுதிருக்காரு. ரூமுக்கு வந்த அப்புறம் அழுவான், ஃபுல்லா அழுதுட்டு தலை நரம்பெல்லாம் படிச்சுக்கிட்டு வெளியே இருக்கும். அப்படி ஃபுல் டென்ஷன்ல உட்காருவான். சரி இதான் வச்சு ஏதாவது 90 ஏதாவது போட்டு தூங்கினே. ஸோ இதுக்கு முன்னாடி உலகத்தில் எந்த ஒரு நடிகருமே இந்த மாதிரி நடிக்காததால இது கின்னஸ் ரெக்கார்டு புக்லயே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் பொண்ணு வேஷம் போட்டு நடிச்சிருப்பாரு. தொடர்ந்து 14 நாள் இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இதுக்காக அவர் பொண்ணு மாதிரியே நடிச்சு அந்த கேரக்டராகவே மாறி இருக்காரு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வரக்கு கொஞ்ச நாள் ஆயிருக்கு. இதை பத்தி அவரே சொல்லியிருக்காரு. அவனிவன்ல 14 நாள் பெண்மணியா நான் நடிச்சேன். 230 நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன். போய் அம்மா சாப்பாடு போடுறாங்க. இல்லம்மா வேணாமா அப்படின்னு எங்க அம்மா அழுதுட்டாங்க. அடுத்ததான் நடிகை பூஜா.
பூஜா. ஆரம்பத்துல இருந்தே ஒரு கியூட்டான சாக்லேட் கேலா நடிச்சிட்டு இருந்த நடிகை பூஜா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஹீரோயினுமே எடுக்காத அளவுக்கு ஒரு ரிஸ்கான கேரக்டர்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நான் கடவுள் படத்துல கண்ணு தெரியாத மாதிரி இந்த கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக அவங்க கண்ணில் ஒரு ஒயிட் லென்ஸ் போட்டு நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த லென்ஸ் போட்டாங்கன்னா கண்ணு சுத்தமாவே தெரியாது, ஆப்போசிட்ல என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க முடியாது. ஏதோ ஒயிட் லென்ஸ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒயிட் லென்ஸ் இல்ல, லென்ஸ் போட்டா கண்ணு தெரியாது. காலையில ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது இந்த லென்ஸை போட்டா அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு ஈவினிங் தான் இந்த லென்ஸை கழட்டுவாங்க. அது வரைக்கும் டைரக்டர் பாலா சொல்றத காதால கேட்டுதான் இந்த படம் முழுக்க அவங்க நடிச்சிருக்காங்க. இதை வந்து டைரக்டர் பாலாவே சொல்லியிருக்காரு. மலை ஏறி போகணும், கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் 20 அடி பழத்தில் கீழே வந்துடணும். லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆகி லெஃப்ட்டுக்கு ரைட்டுன்னு சொல்லிட்டேன்னா பாதாளத்துக்கு போயிடுவா. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நடிகர் ஆர்யா. ஆரம்பத்தில் இருந்தே ஒரு ஹேண்ட்ஸமான லுக்கில் நடிச்சிட்டு இருந்த ஆர்யா வந்து நான் கடவுள் படத்தில் ஒரு கொடூரமான அகோரியா நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டராகவே மாறணும் அப்படிங்கறக்காக அகோரிகள் கூடயே காசியில் 1 வருஷமா வாழ்ந்திருக்காரு. இந்த படத்துக்காக 1.5 வருஷமா முடி தாடி எல்லாத்தையும் நீளமா வளர்த்து ஒரு அகோரியாவே மாறி இருக்காரு ஆர்யா. இந்த சீன்ல இப்படி தலைகீழ நிற்பாரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா 6 மாசமா யோகாசனம் கற்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 1.5 வருஷமா இந்த படம் முடிகிற வரைக்கும் வேற எந்த படத்துலயும் கமிட் ஆகாம இருந்திருக்காரு. இந்த படத்துல வர சண்டை காட்சிகள்ல கூட டூப் போடாம ரியலாவே எடுத்திருக்காங்க. அதனால 18 தையல் போடுற அளவுக்கு ஆர்யாவுக்கு வந்து அடிபட்டிருக்கு. அடுத்ததான் அவன் ஈவன் படத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல பாலா டைரக்ஷனல் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்காகவும் 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா கடம்பன் படத்துக்காக பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக் எல்லாம் வச்சு ஒரு ஜிம் பாடியோட வந்திருப்பாரு. அடுத்ததா சாட்பட்டா பரம்பரையில ஒரு பாக்ஸரா நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த படத்துக்காக 7 மாசமா பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அதுவும் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. 6 பேக் எல்லாம் வச்சு பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த படத்துக்காக அவர் ஒரு ரியல் பாக்ஸராகவே மாறி இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகர் ஷியாம். ஆரம்பத்தில் 12B லேசா உள்ளம் கேட்குமே அப்படின்னு ஒரு சாக்லேட் பாயா நடிச்சிட்டு இருந்த ஷியாம் வந்து 6 மெழுகுவர்த்திகள் அப்படிங்கிற இந்த படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல இந்த மாதிரி நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டருக்காக அவர் 1 வருஷமா தாடி முடி எல்லாத்தையும் நீளமா வளர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட நிறத்தையும் வெயிலேயே நின்று கருப்பா மாத்திருக்காரு. 89 கிலோவா இருந்த தன்னோட உடல் எடையை 12 நாளையே 72 கிலோவா குறைச்சிருக்காரு. வெறும் தண்ணி ஜூஸ் மட்டுமே குடிச்சு இந்த மாதிரி அவர் உடல் எடையை குறைச்சிருக்காரு. அவர் 10 நாளைக்கு மேல தூங்காமையே இருந்து கண்ணை இந்த மாதிரி வீங்க வச்சு நடிச்சிருக்காரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை மேக்கப் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் உண்மையாலுமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. இதை பத்தி அவரே சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நடிகர் அதர்வா. பரதேசி படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல அதர்வா நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டருக்காக அவர் தன்னோட உடல் எடையை குறைச்சது மட்டும் இல்லாம இந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே மாறணும் அப்படிங்கறக்காக மணிக்கணக்கா வெயிலேயே நின்று தன்னோட ஸ்கின்னையும் டார்க் ஆக்கியிருக்காரு. இந்த படத்துல வர ஒரு சீனுக்காக நடிகர் அதர்வா வந்து 30 தடவை தடுக்கி விழுந்திருக்காரு. அதை வந்து டைரக்டர் பாலாவே சொல்லியிருக்காரு. விழுந்தது 30 தடவை. அறையில் தடிக்கி விழும். 30 தடவை அவனோட தப்பு கிடையாது, கோஆர்டிஸ்டோட தப்பு. அடுத்ததான் ஈட்டி படத்தில் நடிச்சாரு. ஏற்கனவே முப்பொழுதும் கற்பனைகள் படத்தில் 6 பேக் வச்சிருந்த நடிகர் அதர்வா வந்து இந்த படத்துக்காகவும் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக் வச்சு ஃபிட்டான தோற்றத்தில் நடிச்சிருப்பாரு. அதுவும் ஸ்டெராய்டு எதுவுமே எடுக்காம நேச்சுரல் ஃபுட் மட்டுமே சாப்பிட்டு பாடியை இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது நடிகர் மாதவன். ஆரம்பத்துல இருந்தே சாக்லேட் பாயா நடிச்சிட்டு இருந்த நடிகர் மாதவன் பாத்தீங்கன்னா இறுதி சுற்று படத்துல ஒரு ஜிம் மாஸ்டரா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துக்காக அவர் ஜிம்ல எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பாக்ஸர் மாதிரியே தன்னோட உடம்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்பி நாராயணன் படத்துல வர இந்த கேரக்டருக்காக தன்னோட உடல் எடையை பயங்கரமா அதிகரிச்சு தொப்பை வர வச்சது மட்டும் இல்லாம கன்னத்துல எல்லாம் சத வர வச்சிருக்காரு. சோ இந்த கேரக்டர்ல இருந்து மறுபடியும் யங்கர் கேரக்டரா மாறறதுக்காக திருப்பி 12 நாளையே உடல் எடையை ரொம்ப குறைச்சிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகர் அரவிந்த் சாமி. 90களில் சாக்லேட் பாயா வளம் வந்துட்டு இருந்த அரவிந்த் சாமி பாத்தீங்கன்னா 1999க்கு அப்புறமா படம் நடிக்கிறத விட்டு மொத்தமாவே விலகி சினிமாவை விட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறமா இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. தலையெல்லாம் சொட்டையாகி உடம்பெல்லாம் ரொம்ப வெயிட் போட்டு வேற மாதிரி ஆளே மாறி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் மணிரத்னம் சார் கூப்பிட்டு கடல் படத்துல வில்லனா நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. நான் இருக்கிற இந்த நிலைமையில எப்படி படம் நடிக்கிறதுன்னு அரவிந்த் சாமி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் மணிரத்னம் அவர்கள் மோட்டிவேட் பண்ணி நடிக்க கொண்டு வந்திருக்காரு. அந்த படத்துக்காக இவர் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி உடல் எடையை குறைச்சு ஒரு ஃபிட்டான தோற்றத்துல கடல் படத்துல வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா இவர் நிறைய படங்களை நடிச்சு ஒரு மாசான கம்பேக் கொடுத்து இப்போ தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததான் நடிகர் சூர்யா. காக்க படத்துல நடிகர் சூர்யா வந்து போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஸோ இதுக்காக ரியலா போலீஸ் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கௌதம் மேனன் பாத்தீங்கன்னா சூர்யாவை ஒரு கமாண்டோ ட்ரைனிங்ல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல ட்ரைனிங் எடுத்தது மட்டும் இல்லாம ரியல் லைஃப்ல போலீஸ் ஆபீசரா இருக்கிற சைலேந்திர பாபு, விஜயகுமார் ஆகியோரை சந்திச்சு அவங்க என்கவுண்டர் பண்ண அந்த அனுபவத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. ஒரு ஃபைட் சீன்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு வுட் ஹவுஸ் உடைச்சிட்டு தண்ணியில வந்து விழுவாரு. அந்த சீனுக்கு ஆரம்பத்துல டூப் போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து கரெக்டா செட் ஆகல அப்படின்னு கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு. அதனால நடிகர் சூர்யாவே அந்த சீன்ல நடிச்சிருக்காரு. மேல இருந்து வந்து கீழே தண்ணியில விழுவாரு. அதை வந்து ரியலாவே அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு. ஒரு சீன்ல வந்து அந்த வுட் ஹவுஸ் உடைச்சு கீழே விழுந்து தண்ணிக்குள்ள விழுற ஷாட்லாம் இருக்கு.
அதெல்லாம் அவர் அப்படியே லைவா ஒரு பாடி டபுள் வச்சு பண்ணிட்டு இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் சரி நானே பண்றேன். அடுத்ததா வாரணமாயிரம் படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா 6 பேக் வச்சு நடிச்சு தமிழ் சினிமாவிலேயே திருப்பி பார்க்க வச்சாரு. தமிழ் சினிமாவிலேயே முதன்முறையா 6 பேக் வச்சது நடிகர் சூர்யா தான். அதுவும் சில நிமிஷம் மட்டுமே வர்ற இந்த சீனுக்காக வெறும் 10 நாள்ல உடல் எடையை குறைச்சு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக் வச்சிருக்காரு சூர்யா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர அப்பா கேரக்டருக்காக உடம்ப ஏத்தி தொப்பையெல்லாம் வச்சு வயசான மாதிரி நடிச்சிருப்பாரு. அதே சமயம் இந்த சின்ன பையனோட கேரக்டருக்காக உடம்ப இன்னும் பயங்கரமா குறைச்சு பயங்கர ஸ்லிம்மா சின்ன பையனாவே நடிச்சிருப்பாரு. ஒரே படத்துக்காக பயங்கரமா ரிஸ்க் எடுத்து உடம்ப இந்த மாதிரி மாத்தி மாத்தி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆதவன் படத்துல இருக்கிற இந்த வித்யாசாகர் பிரிட்ஜ்ல இருந்து ஒரு 500 அடி ஆழத்துல இருந்து டூப் போடாம அவரே குதிச்சு நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் பொதுவா ஹீரோஸ் எடுக்க மாட்டாங்க, டூப் போட்டு தான் நடிப்பாங்க. ஆனா நம்ம சூர்யா வந்து இந்த படத்துக்காக பயங்கரமா ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. அடுத்ததா 7ஆம் அறிவு படத்துக்காகவும் நிறைய ரிஸ்க் எடுத்து பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சண்டையெல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. அடுத்ததா சூரரை போட்டு படத்துக்காகவும் பயங்கரமா ரிஸ்க் எடுத்து பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 காளை மாடுகள் இழுக்க வேண்டிய ஏற்கலப்பைய நடிகர் சூர்யா ஒருத்தரே இழுத்து நடிச்சிருக்காரு. இதை பத்தி நடிகர் காளி வெங்கட் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சீனை டெலீட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா பேரழகன் படத்துல டூயல் ரோல்ல சூர்யா நடிச்சிருப்பாரு. அதுலயும் ஒரு கேரக்டர்ல பாத்தீங்கன்னா கூன் உழுந்த மாதிரி நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக சூர்யா ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பயிற்சி எல்லாம் பண்ணி தான் இந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதே படத்துல இன்னொரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டருக்காகவும் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் நடிச்சிருக்காரு. அடுத்ததான் இந்த லிஸ்ட்லயே டாப்ல இருக்கிறது யாருன்னா நடிகர் கமலஹாசன். அபூர்வ சகோதரர்கள், அவ்வை சண்முகி, தசாவதாரம் அப்படின்னு இவர் நடிக்காத கேரக்டரே கிடையாது. இவர் எக்கச்சக்கமான வித்தியாசமான வேடங்கள்ல பயங்கரமா ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவிலேயே இந்த மாதிரி யாருமே நடிச்சதில்ல. அபூர்வ சகோதரர்கள் படத்துல பாத்தீங்கன்னா கமல் அப்பு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை கேட்டுட்டு எல்லா தயாரிப்பாளர்களுமே இந்த கதையை நிராகரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்க முடியாது அப்படின்னு. அதனால கமல்ஹாசனே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டருக்காக பாத்தீங்கன்னா கமல் சார் பயங்கரமா ரிஸ்க் எடுத்து தான் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆளவந்தான் படத்துல வர இந்த கேரக்டருக்காகவும் பாத்தீங்கன்னா தலையை மொட்டை அடிச்சு உடல் எடையை 10 கிலோ வரைக்கும் அதிகரிச்சு பல்கான ஒரு தோற்றத்துல வந்திருப்பாரு. அப்புறம் அன்பே சிவம் படத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அடுத்ததா அவ்வை சண்முகி படத்துல பாத்தீங்கன்னா லேடி கெட்டப் போட்டு நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கமல் சார் நடிச்சது எல்லாத்தையும் சொல்லணும்னாலே ஒரு தனி வீடியோ போடணும். எல்லாத்துக்கும் மேல தசாவதாரம் படத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஆளே 10 கேரக்டர் நடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. அடுத்ததா இந்தியன் படத்துல இந்த மாதிரி கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இதுக்காகவும் பாத்தீங்கன்னா பல மணி நேரமா மேக்கப் போட்டு தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. ஸோ இன்னும் கமல் சார் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ல பயங்கரமா ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ கமல் சார் நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பத்தி பார்க்கணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அதனால தனியா ஒரு வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நேரடியாக மோதிய ரஜினி கமல் படங்கள், விஜய் அஜித் படங்கள், சிம்பு தனுஷ் படங்கள், எல்லா நடிகர்களுக்கும் என்னென்ன படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.